இப்போ பெரிய கேள்வி என்னன்னா 12,000 மாணவர்கள் ஏன் இந்த தேர்வு எழுதுறதுக்கு வரல, என்ன காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம மாணவர்கள் மனதளவுல இவ்வளோ வீக்கா இருக்கிறாங்களா? ஏன்னா ஆண்டு முழுக்க படிச்சிருக்கிறாங்க, அந்த படித்த அந்த பாடத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, தேர்வு எழுதுறதுக்கு வராங்க. ஸோ ஆண்டு மாணவர்களும் ஃப்ரீயா விடுங்க, எதுனாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. எங்கேயும் நீங்க வந்து எதையும் இப்ப இதை நினைச்சு இதை யோசிச்சு நம்ம பயந்து ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம எதிர்கொள்வதற்கு போதிய வலிமை இல்லாத ஒரு மனநிலையை இதுவே நமக்கு கொடுத்துரும். ஆனா அந்தந்த வயதுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மனநிலை அவருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். நமக்கு வந்து இது சின்ன விஷயமா தெரியும் நம்ம வயசுக்கு, ஆனா அந்த ஏஜ்ல அவங்க அட்டன் பண்ற அந்த செஷன் வந்து, அந்த எக்ஸாம் வந்து, அந்த சிலபஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சுமையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து யோகா கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்க. இப்போ நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தியானம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு சொல்லிட்டு இந்த 4 வகையான மனநிலை, அதாவது மனதனுடைய ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. ஒரு ஃபிராக்ஷன் செகண்டுக்கு நம்ம மனது எவ்வளவு வேகத்துல சுத்துது அப்படிங்கிறது தான் இதை குறிக்குது. அப்போ அவங்களுக்கு அமைதியான மனநிலையில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் புரியும். நம்ம பக்கத்துல சென்டர் இருக்கு, ரொம்ப வந்து சொற்ப காசு தான், ரொம்ப சொன்னா இலவசம்னு சொல்லலாம். அதை போய் அவங்க கத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா வேவ்ல இருந்து ஒரு பயந்த மனநிலை, பதட்டமான மனநிலை, குழப்பமான மனநிலை, இதுல இருந்து அவங்க விடுபட்டு அவங்க என்ன வருவாங்கன்னா ஆல்பா மனநிலைக்கு வருவாங்க. ஒரு ஆல்பா மனநிலைங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம நைட்டு படுக்கிறோம், காலையில வந்து எந்திரிக்கிறோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறோம். நமக்கு எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் ஜஸ்ட் படுத்த மாதிரி இருக்கும், ஆனா ஒரு 7-8 மணி நேரம் நம்ம கிராஸ் பண்ணிருப்போம். அந்த 7-8 மணி நேரம் நம்ம எங்க இருந்தோம், நம்ம எப்ப எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தோம், இதெல்லாமே நமக்கு மைண்டுடைய நாலேஜுக்கு வந்திருக்காது. இதுதான் ஆல்பான்னு சொல்றோம். இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையா இருக்காது. பேரண்ட்ஸ் கொஞ்சம் அக்கறை எடுத்து இதை பண்ணிக்குங்க. இதை எப்போ எங்க கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானே உங்களுக்கு, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊருக்கு நியர்பையா இருக்கிற சென்டருக்கு கூட நீங்க போய் நீங்களும் கத்துக்கலாம், உங்க குழந்தைகளும் இதை கத்துக்க வைக்கலாம். இன்னொரு கூட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாம் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் ஆச்சு. கவர்மெண்டே வந்து நம்ம ஜியோ பாஸ் பண்ணி, கல்வித்துறையை ஜியோ பாஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து இந்த மனவளக்கலையினுடைய யோக பயிற்சியை வந்து கொடுக்கப்படுது. இதோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு ஜென்ரலா அவங்க வந்து +2 எக்ஸாம் முடிச்சு வெளியே போகும்போது அந்த கிளாஸையே வந்து ஒரு ரணகலம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லா பெஞ்சையும் போட்டு உடைச்சி டேமேஜ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனா இந்த ஆண்டு இந்த பயிற்சியை பெற்று நல்ல வந்து ஒரு ஆட்டிடியூட்ல அவங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல வந்து மார்க்லயும் இம்ப்ரூவ்மெண்ட், கடைசியா அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அவங்க வெளியே போகும்போது ஸ்கூல்ல எந்த ஒரு டேமேஜும் ஆகல, அந்த சேரெல்லாம் எதுவுமே உடையல. அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து. எல்லாருக்கும் வணக்கம், நான் விஜய் கிருத்திக். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டுல மட்டும் இந்த புதுச்சேரி கணக்கெடுக்கல, அப்புறம் ஆந்திரா, அப்புறம் நம்ம வந்து கேரளா, இதெல்லாம் கணக்கெடுக்கல. தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 12,000 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க சென்டருக்கு வரல. இது என்ன ஒரு ஒரு பெரிய கேள்வி நமக்கு எழுப்புது. 12,000 மாணவர்கள் வந்து ஏன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க சென்டருக்கு வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியை நமக்கு கொடுக்குது. இது வந்து இந்த கேள்வி வந்து கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஏன் மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அதிகாரிகள் வந்து இதை விசாரிக்க சொல்லி அவங்க வந்து ஒரு உடனே இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன் ஏதோ சில பேர் ஹெல்த் இஷ்யூனால இருக்கலாம், இல்ல சூழ்நிலைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம், ஒரு சில எண்ணிக்கைகள் குறையலாம். ஆனா 12,000 மாணவர்கள் தமிழ்நாட்டுல மட்டுமே எக்ஸாம் எழுதுறதுக்கு வரல அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு அவங்களுக்கு அது மேல உள்ள பயம், அதனால வரல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல இது வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து என்னுடைய கல்வி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கல்வியை தொடர விரும்பாதவங்க எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ பெரிய கேள்வி என்னன்னா 12,000 மாணவர்கள் ஏன் இந்த தேர்வு எழுதுறதுக்கு வரல, என்ன காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு கல்வி வயது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான பருவம். மீண்டும் அது லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்காது. இந்த +2 வந்து மிஸ் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதி என்னதான் அடுத்தடுத்த எக்ஸாம்ல வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவங்க எழுதி பாஸ் பண்ண முயற்சித்தாலும் கூட, ஆனா இந்த தேர்வை அவங்க
ஏன் வந்து மிஸ் பண்ணாங்க, ஏன் வரல அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விங்க. முதல் நாளே தேர்வுக்கான முதல் நாள் மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12,000 ஆப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு, தேர்வு எழுதுறதுக்கு மாணவர்கள் வரல. இப்போ நமக்கு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய மனநிலை வந்து ரொம்பவும் வந்து சஃபர் ஆயிருக்கா, அதாவது அவங்க மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா, தேர்வை பார்த்து அவங்க பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கான நம்மளுடைய எக்ஸாம் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். நிறைய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து கல்வி சுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்விக்குறியா எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கேள்வியா எடுத்துக்கிட்டு கல்வி சுமை அவங்களுக்கு ஒரு காரணமா, நம்ம சரியா படிக்கல, நமக்கு அந்த சிலபஸ்ல சரியா புரியல, அதனால நம்ம வந்து இந்த தேர்வை வந்து போய் எழுதினாலும் ஃபெயில் ஆயிடுவோம், இல்லை போய் எழுதும் போது எனக்கு நிறைய வந்து அந்த மைண்டு வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்கு, அதனால நான் போய் இதை சரியா எழுத முடியும்னு எனக்கு தோணலை, இல்லை எனக்கு அந்த கேள்வியெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நினைச்சாவே எனக்கு ஒரு பயமா இருக்கு, இப்படிங்கிற காரணத்தினால அந்த மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு வரலையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிறைய வருது. ஏன் நம்ம மாணவர்கள் மனதளவில் இவ்வளோ வீக்கா இருக்கிறாங்களா? ஏன்னா ஆண்டு முழுக்க படிச்சிருக்கிறாங்க, அந்த படித்த அந்த பாடத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, தேர்வு எழுதுறதுக்கு வராங்க. ஸோ ஆண்டு முழுது கல்விக்காக செலவு பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு ஏன் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த நேரத்துக்கு அவங்க வரல அப்படிங்கிறது நமக்கு வந்து யோசிக்கும் போது கொஞ்சம் கவலை தான் கொடுக்குது. ஏன்னா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது விபத்து நடந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது 12,000 பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அப்போ 12,000 மாணவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வரல அப்படிங்கிறது அவங்கெல்லாம் எந்த மாதிரியான கல்வியை, அதாவது பள்ளிக்கூடத்தை சார்ந்தவங்க, அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த தேர்வு எழுதவில்லையா, இல்ல தனியார் பள்ளி மாணவர்கள் இந்த தேர்வு எழுதவில்லையா, எந்த தரப்பு மக்கள் வந்து, அதாவது எந்த தரப்பு மாணவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு 12,000 பேர் வரல அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த பருவத்துல அவங்களுக்கு வந்து அவ்வளோ மனநிலை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இந்த கல்வி நமக்கு கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அவங்களுக்கு வந்து அந்த கல்வி சுமை வந்து கொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா +2 தேர்வு அப்படிங்கிறது அவங்க +1ல இருந்தே படிக்கிறாங்க. அவங்க 10th முடிச்சுட்டு எந்த ஸ்கூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றது இல்லை அப்படின்னா +1க்கு பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பாடத்திட்டத்தை வந்து நடத்துறது இல்லை. டேரெக்டாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, +1 வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு +2 வந்து எக்ஸாமுக்கான, அதாவது +2 உடைய பாடத்திட்டத்தை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ +1ல இருந்தே 2 வருடம் +2 அதுக்கு உண்டான சிலபஸை படிக்கிறாங்க. இது நிறைய பள்ளியில் அப்படித்தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் பள்ளிகளில் கூட இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். +2ல கிடைக்கக்கூடிய மார்க் வச்சு தான், அதில் கிடைக்கிற கட் ஆஃப் வச்சு தான் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க ஒரு நல்ல காலேஜுக்கு போக முடியும், அவங்க என்ன மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க கிடைக்கும். அப்படிங்கும்போது ஓரளவு மட்டும் அப்படியே டச் பண்ணிட்டு டைரக்டா +2 படிக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு பாடத்திட்டம் புரியலையோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன்னா +2க்கும் +1க்கும், அதாவது +1க்கும் +2க்கும் உண்டான ஒரு செயின் இருக்கும். இப்போ நம்ம வந்து 1ஆம் கிளாஸ் பாடம், அப்புறம் 2ஆம் கிளாஸ் பாடம், அப்படியே 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே +1 +2 வரும்போது இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி, அதாவது ஒரு கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே இதுல இருந்து அதை புரிய வைக்கிற மாதிரி, அதுல இருந்து அதை புரிய வைக்கிற மாதிரி, அதுல இருந்து அதை புரிய வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு தொடர்ச்சி இருக்கும். அப்பதான் அந்த மாணவர்களுக்கு வந்து அப்படியே அடுத்தடுத்தோட அவங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ 10th முடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, +1 படிக்க வேண்டிய காலத்துல +1 சும்மா ஓரலா பார்த்துட்டு +2க்கே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால அது புரியாம வெறும் மக்கப் மட்டுமே பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதா அப்படிங்கிற ஒரு நமக்கு டவுட் வருது. அப்போ மக்கப் பண்றது, அந்த பாடத்தை புரியாமையே படிக்கிறது, அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து மார்க்குக்காக மட்டுமே படிக்கிறது அப்படிங்கிறத வந்து 2 வருடம் அவங்க தொடர்ந்து பண்ணி இப்போ எக்ஸாமுக்கு வரல. எத்தனை பேர் வரலன்னா 12,000 பேர் வரல. அப்போ எக்ஸாமையே அவங்க வந்து புறக்கணிக்கிற அளவுக்கு அந்த பாடத்திட்டம் வந்து புரியாம படிச்சதுனால இருக்குமா அப்படின்னு கேள்வி வருது. இதே தான் 10thலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th வந்து பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஏன்னா 10th உடைய மார்க் வச்சு தான் அவங்களுக்கு +ல குரூப் கிடைக்கும். அப்போ 9th வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம 9th சிலபஸ் படிக்க வேண்டிய அந்த காலத்திலேயே 10th உடைய சிலபஸை அவங்க வந்து 9th ஓவரலா டச் பண்ணிட்டு 10th சிலபஸ் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ 9th படத்தை முழுசா படிக்காதப்போ 10th படம் அவங்களுக்கு ஒரு வேலை டஃப்பா இருக்குதோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரிதான் +2ல அவங்க 11th வந்து முழுசா படிக்காம அப்படியே +2 படத்தை அவங்க வந்து தொடர ஆரம்பிக்கிறதுனால அப்போ +2ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கா அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ அதுதான் இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுது.
இவங்க எக்ஸாமுக்கே வரல அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் வந்து நீங்க 2 வருடம், அதாவது இப்போ +2 படத்தையே கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடமாவது தீவிரமா படிச்சிருப்பீங்க. அதை படிச்சுட்டு அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க என்ன வேணா இருக்கட்டும், நம்ம வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அந்த தேர்வில் நம்ம பெரிய அளவில் மார்க் எடுத்து பெரிய அளவில் நம்ம வந்து அதில் வந்து வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறது இல்லாம போனாலும் நாம அதில் பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க தேர்வு எழுதாம போனாலும் ஒரு தேர்வை நீங்க மறுபடியும் +2க்கு நீங்க கடந்து வரணும், +2 வந்து நீங்க தாண்டி அடுத்த லெவலுக்கு போகணும்னா அந்த தேர்வை அட்டன் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து எழுதி ஃபெயில் ஆனாலும் இல்ல மார்க் கம்மியா போனாலும் உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் ரிவிஷனோ இல்ல எக்ஸாமோ நீங்க எழுதி தான் ஆகணும். அப்போ அதை ஏன் மாணவர்கள் வந்து அதை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை வருது, அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய சோசியல் மீடியா வந்து தாக்குதல் நிறைய இருக்கு. அவங்க எங்க போனாலும் இன்னைக்கு எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கையில போன் இருக்கு. இன்னும் அந்த பசங்களுக்கும் வந்து போன் கொடுக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆன்லைன்ல வந்து கிளாஸ் போறதுனால கம்பல்சரியா அவங்க கையிலயும் போன் வந்துடுது. அப்போ அவங்களுடைய நினைவை, அதாவது அவங்களுடைய கான்சென்ட்ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய கவனத்தை வந்து இந்த சோசியல் மீடியாலாம் நிறைய திசை திருப்புதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க விரல் நுனியில இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அப்புறம் வந்து ட்விட்டரு, அப்புறம் லிங்க்டின்னு, அப்புறம் வந்து டெலிகிராமு, அப்புறம் இது மாதிரியான அவங்கள வந்து கவரக்கூடிய அவங்கள வந்து சீக்கிரமா டைவர்ட் பண்ணக்கூடியான நிறைய சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு அவங்ககிட்ட ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இப்போ இதனால அவங்க வந்து அந்த தேர்வு அந்த பாடத்தை வந்து சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதனால தேர்வு மேல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சா அப்படின்னு நமக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த +2 காலத்துல அவங்க வேற எந்த ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கோ, எந்த ஒரு கல்யாணத்துக்கோ, எந்த ஒரு நல்லது கெட்டத்துக்குமோ கூட அவங்கள கூட்டு போக மாட்டாங்க. முழுக்க முழுக்க அந்த அந்த +2 அந்த காலங்கும் போது அதையே தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் 10th நடக்கும், +2 நடக்கும். இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஓவர் மைண்டு வந்து, அதாவது மனசு வந்து ஓவரா அழுத்தம் ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது. ரொம்ப அளவுல பெரிய அளவுல மார்க் எடுக்காதவங்களும் நல்லா புரிஞ்சு படிச்சவங்க, நல்லா வந்து அந்த எஜுகேஷனை வந்து அப்சர்வ் பண்ணவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் லைஃப்ல வந்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நீங்க வந்து மனதில் எடுத்துக்கொண்டு, இதை நான் மாணவர்களுக்கும் சொல்றேன், பெற்றோர்களுக்கும் சொல்றேன். பெற்றோர்களும் மாணவர்களை போட்டு ரொம்பவும் டம்ப் பண்ண வேண்டாம், அவங்கள போட்டு ரொம்பவும் அழுத்த வேண்டாம். மாணவர்களும் ஃப்ரீயா விடுங்க. எதுனாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. எங்கேயும் நீங்க வந்து எதையும் இப்போ இதை நினைச்சு இதை யோசிச்சு நம்ம பயந்து ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம எதிர்கொள்வதற்கு போதிய வலிமை இல்லாத ஒரு மனநிலையை இதுவே நமக்கு கொடுத்துரும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பசங்க படிக்கிறாங்கன்னா எக்ஸாம் சென்டரும் அவங்களுக்கு அதே ஸ்கூல்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயா இருக்கிறதாகவும், அதே எக்ஸாம் சென்டர் மட்டும் வேற ஸ்கூல்ல போட்டாங்கன்னா அந்த சென்டர் நினைச்சு அவங்க அங்க ஸ்கூலுக்கு போகணுமே, அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு தெரியாதே அப்படின்னு நினைச்சு மாணவர்கள் வந்து கொஞ்சம் அவங்க வந்து பயப்படுறதாகவும் சில மாணவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னாங்க. அதாவது எங்க ஸ்கூல்லயே எக்ஸாம் சென்டரா இருந்தா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லை, வேற ஸ்கூலுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது நமக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். இப்படி வந்து நமக்கு என்ன தோணும்னா, ஏப்பா நீ படிச்சது தானப்ப எழுத போற, நீ எந்த ஸ்கூல்ல போய் எந்த சென்டர்லயும் உட்காந்து எழுதுனா என்ன, அதை நினைச்சு நீ ஏன் வந்து பயப்படுற அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா அந்தந்த வயதுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மனநிலை அவருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். நமக்கு வந்து இது சின்ன விஷயமா தெரியும் நம்ம வயசுக்கு, ஆனா அந்த ஏஜ்ல அவங்க அட்டன் பண்ற அந்த செஷன் வந்து, அந்த எக்ஸாம் வந்து, அந்த சிலபஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சுமையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து யோகா கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்க. இப்போ நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த நம்ம குருநாதர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிறது தான் நம்ம குருநாதருங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காயகல்ப பயிற்சி, அப்புறம் மாணவர்களுக்கு உடல் பயிற்சி, அப்புறம் வந்து பிராணாயாம பயிற்சி, அப்புறம் தியான பயிற்சி, அப்புறம் அவங்களுக்கு உண்டான சில வந்து கல்விக்கு உதவுறதுக்கான, வாழ்க்கைக்கு உதவுறதுக்கான நிறைய சிலபஸ் எல்லாம் வந்து ஈஸியா எளிமையான முறையில நிறைய பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அப்பப்போ வந்து உலக சமுதாய சேவா சங்கத்துல சென்டர்ல இருந்து நிறைய போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான பெறக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு இனிஷியேஷன் சொல்லுவோம், அதாவது தியான பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தியானம் வந்து தீட்சை பெறுறதுன்னு சொல்றதா இனிஷியேஷன் சொல்லுவோம். அதுல தீட்சை கொடுத்து தியானம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு
அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு சொல்லிட்டு இந்த 4 வகையான மனநிலை, அதாவது மனதனுடைய ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. ஒரு ஃபிராக்ஷன் செகண்டுக்கு நம்ம மனது எவ்வளவு வேகத்துல சுத்துது அப்படிங்கிறது தான் இதை குறிக்குது. இப்போ பீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு 14ல இருந்து 40 வரைக்குமான ஒரு மன வேகத்தை கொடுக்கும். அதாவது இப்போ 14ல இருந்து 40 வரைக்கும்ங்கிறது உணர்ச்சி வயப்பட்ட ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஒரு படபடப்பு, ஒரு பயம் இதெல்லாம் ஏற்படும் போது இந்த பீட்டா வேவ்ல வந்து பெரும்பாலும் மக்கள் யாரா இருந்தாலும் இருப்பாங்க, அது மாணவர்களும் அதுல இருப்பாங்க. அப்போ ஆல்பாங்கிறது வந்து ஒரு இனிஷியேஷன், ஒரு தியான பயிற்சியை பெற்று ஆக்னேய தியானம் அப்படின்னு சொல்லுவோம். புருவ மத்தியில் அவங்க வந்து மனதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யும்போது அவங்க ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வந்துருவாங்க. ஆல்பா ஃப்ரீக்வன்சிங்கிறது 14ல இருந்து 7 வரைக்கும் அவங்களுடைய மனநிலை வேகம் குறையும். அப்போ அவங்களுக்கு அமைதியான மனநிலையில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் புரியும். அப்போ ஆல்பா தியானம் அப்படிங்கிறது வந்து புருவ மத்தியில கவனிச்சு செய்யக்கூடிய தியானம். அது உலக சமுதாயம் சேவா சங்கத்துல வாழ்க வளமுடன் அப்படிங்கிற சென்டர் எங்க தமிழ்நாடு முழுக்க இல்லைங்க, பல ஸ்டேட்ல பல நாடுகள்ல கூட அது இருக்கு. அது போய் ஒரு மாணவர்கள் வந்து கத்துக்கும் போது பிரைவேட்டா நம்ம பக்கத்துல சென்டர் இருக்கு, ரொம்ப வந்து சொற்ப காசு தான், ரொம்ப சொன்னா இலவசம்னு சொல்லலாம். ஸோ மாணவர்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாவே அந்த பயிற்சியை அவங்க எடுத்துக்க முடியும். அதை போய் அவங்க கத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா வேவ்ல இருந்து ஒரு பயந்த மனநிலை, பதட்டமான மனநிலை, குழப்பமான மனநிலை இதுல இருந்து அவங்க விடுபட்டு அவங்க என்ன வருவாங்கன்னா ஆல்பா மனநிலைக்கு வருவாங்க. ஆல்பாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 14ல இருந்து ஒரு 7 வரைக்குமான மன அலைச்சூழலே வேகத்தை குறைக்கும். இப்ப நம்ம தூங்கணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது மனதினுடைய வேகத்தை குறைத்து போறதுதான் தூக்கம். மனம் பரபரப்பா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தூக்கம் வராது. மனம் அமைதியாச்சுன்னா தான் தூக்கம் வரும். இப்ப நம்ம தூங்கி இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு ப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ அப்ப ஆல்பா மனநிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து அவங்க சுத்தியும் இப்ப நம்ம ஒரு ஒரு சுத்தினா எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆல்பா மனநிலைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நைட்டு படுக்கிறோம், காலையில வந்து எந்திரிக்கிறோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறோம். நமக்கு எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் ஜஸ்ட் படுத்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 7-8 மணி நேரம் நம்ம கிராஸ் பண்ணிருப்போம். அந்த 7-8 மணி நேரம் நம்ம எங்க இருந்தோம், நம்ம எப்ப எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தோம், இது எல்லாமே நமக்கு மைண்டுடைய நாலேஜுக்கு வந்திருக்காது. இதுதான் ஆல்பான்னு சொல்றோம். இதுக்கு அடுத்தது மேல ஒரு தியானம் இருக்கு, அது சகஸ்கர தியானம் சொல்லுவாங்க, துரிய தியானம். ஸோ ஆக்னை, துரியம், துரியாதீதம்னு சொல்லுவாங்க. ஆக்னைங்கிறது தான் ஆல்பா மெடிடேஷனு, துரியங்கிறது தான் வந்து தீட்டா டெலிடேஷனு, துரியாதீதம் அப்படின்னு சொல்றது தான் டெல்டா மெடிடேஷன். இது எல்லாமே மனநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ நம்ம ஆக்னை சொல்றது 14ல இருந்து 7 வரைக்கும் நம்ம மனதினுடைய அலைச்சூழல் குறையும். தீட்டா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7ல இருந்து அப்படியே 4 அந்த ரேஞ்சுக்கு வந்து மனதினுடைய அலைச்சூழல் குறையும். டெல்டா அப்படிங்கிறது வந்து 1, 2 இன்னும் சொல்ல போனா மைனஸ்ல மனநிலை வந்து அமைதி ஃப்ரீக்வன்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலை. இது மாதிரியான மனநிலையில அவங்க வந்து இருந்து பழகும் பொழுது எல்லா விஷயமே யூனிவர்சல் நடக்கக்கூடிய இந்த சொசைட்டில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞானம் உள்ள குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனநிலையில ஒவ்வொரு மனநிலையில ஒவ்வொரு மாதிரியான புரிதல் தன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஈஸியாவே பயின்றுக்கலாம். இப்போ வந்து 12,000 மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வரல அப்படின்னா ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோமே, அந்த காரணங்கள்ல மன ரீதியான காரணங்கள் தான் அதிகமா இருக்கும், உடல் ரீதியான காரணங்கள் மிக மிக குறைவா இருக்கும். அப்போ மன ரீதியா அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு மூச்சு பயிற்சியோ இல்ல ஒரு தியான பயிற்சியோ இல்ல ஒரு யோகாசன பயிற்சியோ இது மாதிரி மன அலைச்சூழலை குறைக்கக்கூடிய ஒரு ஆல்பா, தீட்டா, டெல்டா இது மாதிரியான தியானத்தை எல்லாம் அவங்க கத்துக்கிட்டு முடிந்த அளவு அவங்க ஓரளவுக்கு செய்தாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையா இருக்காது. இதையெல்லாம் பெற்றோர்கள் வந்து அங்க வந்து பக்கத்துல அவங்க இருக்கிற எந்த ஊரா இருந்தாலும் எல்லா ஊர்லயுமே இன்னைக்கு அந்த வாழ்க வளமுடன் சென்டர், அதாவது உலக சமுதாய சேவா சங்கம் மனவளை கலையினுடைய சென்டர் இருக்கு. அதுல போய் அவங்கள வந்து கலந்துக்க சொல்லி இந்த பயிற்சிகளை ஒரு 12 நாள் கோர்ஸா கூட ஈவினிங் டைம் 6 to 7 அதாவது 6 to 8 அந்த மாதிரியான நேரத்துல கத்துக்கலாம். மாலையில அதாவது ஈவினிங் 6 to 8 அதே மாதிரி காலையில 6 to 8 எந்த ஒரு நேரத்திலையும் அவங்களுக்கு வந்து ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு போட்டி நேஜ் அட்டன் பண்றாங்க, ஒரு 14 வயசுக்கு வராங்க அப்படின்னாவே அந்த 14 வயசுல இருந்து இந்த பயிற்சிகளை அவங்கள வந்து ஜென்ரலாவே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 14 வயசுல இருந்து இதை கத்துக்கிட்டு அவங்க வரும்போது அவங்க +2 தேர்வு எழுத வரும்போது அப்புறம் காலேஜுக்கு போகும்போது இல்ல 10th எழுத வரும்போதெல்லாம் அவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இது வந்து ஒரு மேன்மையை கொடுக்கும். இது எல்லாமே வந்து அந்த மாணவர்களுக்கு கூடிய மன ரீதியான ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு தீர்த்து வைக்கும். இதையெல்லாம் கவனிச்சு நிறைய ஸ்கூல்லயே வந்து இப்போ வந்து இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல கொடுக்கறது சில ஸ்கூலுக்கு போய் சேராம இருக்கலாம். இப்போ ஸ்கூல்ல கொடுக்கறது அவங்க வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பசங்களை விளையாட்டு தளத்துல விளையாட்டு பருவத்துல ஒரு மாணவர்கள் விளையாண்டு இருக்கும் போது இந்த சிலபஸ் அவங்களுக்குள்ள போகும்போது பெருசா அவங்க என்ன இது எடுத்துக்க முடியாத சூழ்நிலை கொடுக்கலாம். அதே சென்டருக்கு போய் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பெஷல் கேர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அங்க உள்ள ஆசிரியருக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இதையெல்லாம் மாணவர்கள் பயின்று
அவங்க வரும்போது அவங்க ஒரு 14 வயசு அப்படிங்கும்போது இதை கத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த +2 தேர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது. அடுத்தடுத்து வாழ்க்கையில் அவங்க இன்னும் சந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்காது. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதையெல்லாம் கவனிச்சு பேரண்ட்ஸ் கொஞ்சம் அக்கறை எடுத்து இதை பண்ணிக்குங்க. இதை எங்க கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானே உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊருக்கு நியர்பையா இருக்கிற சென்டருக்கு கூட நீங்க போய் நீங்களும் கத்துக்கலாம், உங்க குழந்தைகளும் இதை கத்துக்க வைக்கலாம். இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாம் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் ஆச்சு. கவர்மெண்டே நம்ம ஜியோ பாஸ் பண்ணி, கல்வித்துறையை ஜியோ பாஸ் பண்ணி எல்லாருக்கும் இந்த மனவளக்கலையினுடைய யோக பயிற்சியை கொடுக்கப்பட்டது. இதோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, இது மாணவர்களுக்கு மட்டும் பத்தாது, கூடவே சேர்ந்து ஆசிரியர்களுக்கு கொடுத்துருவோம், டீச்சருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பள்ளி மற்றும் கல்லூரியில் உள்ள டீச்சர்ஸுக்கும் கொடுக்க சொல்லி அப்புறம் ஜியோ பாஸ் ஆகி இது 2 தரப்பும் உள்ள மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய அதோடைய பயன்பாடு நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ சில பேருக்கு இது சேராம இருக்கலாம், அவங்களை இது சென்றடையாம இருக்கலாம், அதனால இதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். சில பேர் அது அவங்களுக்கு வந்திருக்கலாம், ஆனா அதை அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்தாததுனால இதனுடைய பலன் கிடைக்காம போயிருக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா இந்த யோகக்கலை பயிற்சியை கொடுத்துட்டு அந்த மாணவர்கள் அதை பயின்று வந்த மாணவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் அப்புறம் பிரின்சிபல் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா அவங்க +2 எக்ஸாம் முடிச்சு வெளியே போகும்போது அந்த கிளாஸையே ஒரு ரணகலம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லா பெஞ்சையும் போட்டு உடைச்சி டேமேஜ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனா இந்த ஆண்டு இந்த பயிற்சியை பெற்று மாணவர்கள் எல்லாம் தியான பயிற்சி, அப்புறம் அங்க கத்துக் கொடுக்கக்கூடிய காய்கல்ப பயிற்சி, அப்புறம் உடற்பயிற்சி, இந்த பயிற்சிகள்லாம் ஒரு வருஷமா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லையும் நல்ல ஒரு ஆட்டிடியூட்ல அவங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல மார்க்லயும் இம்ப்ரூவ்மெண்ட், கடைசியா அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அவங்க வெளியே போகும்போது ஸ்கூல்ல எந்த ஒரு டேமேஜும் ஆகல, அந்த சேரெல்லாம் எதுவுமே உடையல. அந்த அளவுக்கு மாணவர்கள் நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மேம்பட்ட மக்களா, ஒரு மனதுல மெச்சூரான மாணவர்களா நல்ல ஒரு புரிதல் நிறைந்த ஒரு மாணவர்களா திகழ்ந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இது மாதிரியான ஒரு மனநிலையை ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் ஏற்படுத்தும், அப்புறம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குள்ளேயும் ஏற்படுத்தும். அப்போ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் பட்சத்துல அது என்ன ஆகும், அந்த மாணவர்களுக்கு ஈஸியா கல்விங்கிறது வந்துடும். மாணவர்கள் மேல ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு அப்ரோச் இருக்கிறதுனால 2 பேருக்குமே நல்ல ஒரு ரேப்போ இருக்கும். அதனால நமக்கு என்ன நடக்கும், நல்லா அவங்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகும். ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு மாணவர்கள் நம்ம டீச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியை கொடுக்கும். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சது. இதை கத்துக்கணும், இல்லை நீங்க அதாவது உங்க குழந்தைங்களுக்கு இதை கத்துக்க வைக்கணும், இல்லை நீங்க கத்துக்கணும்னாலும் ஒரு சிரமமும் கிடையாதுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க, நியர்பை சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க போய் இதை எளிதாக கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.